ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 2 ரோலில் வந்துட்டு எப்படி கூட போடுறது, ஒரு பேஸ்கெட் எப்படி போடுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 ரோல் இந்த ஒயிட்டு, பிங்க்கு இந்த கலரில் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு இந்த ஒயரை பாருங்கள், நடுப்புற வந்து வெள்ளை கோடு போட்ட ஒயரு, டிஸ்கோ ஒயர்னு சொல்லுவாங்க. இந்த ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் தான் இப்போ வந்துட்டு நம்ம கூட போட போகிறோம். இது வந்துட்டு ஒரு நல்ல பெரிய கூடையாக மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான கூடை போட போகிறோம். நம்ம வந்துட்டு இதை சேலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி இதை எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணிக்கோங்க. கலர்ஸ் கஸ்டமைசிங் அவைலபிளாக இருக்குது. நான் இப்போ வந்துட்டு இப்போ பிங்க் கலரில் வந்துட்டு கட் பண்ணி காட்டுறேன். எப்படி நான் வந்து இந்த கூடை எப்படி போடுறது அப்படின்னு. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த கூடையை வந்து ஈஸியாக போடலாம். இந்த இதில் வந்துட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்தே வந்து நீங்கள் கற்றுக்கலாம். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் பார்த்து நல்லா ஈஸியாக கற்றுக்கோங்க. 2 ரோலில் வந்துட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இந்த கூடையோட இது. நான் கொஞ்சம் ஒயரை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு மீதி ரன்னிங் ரோல் ஒயரை வந்துட்டு நான் கட்டி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். எடுத்து விட்டுட்டு இதை நான் கட்டி அங்கே தனியாக வச்சுட்டேன். இப்போது 1 அடி ஸ்கேல் எடுத்துக்கிறேன். மர ஸ்கேல் நான் எடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு 1 2 3 இப்போ 4வது லைன் நான் வரேன். 5 6 6.25 9 கிட்ட வர மாதிரி கட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் திரும்ப உங்களுக்கு வந்துட்டு நான் அளந்து காட்டுறேன். இந்த மாதிரி வச்சுக்கிறேன். 1 2 3 4 5 6 6.25 ஓகே, 9 கிட்ட வருது. ஓகேவா? இது மாதிரி 6.25 அடியில் வந்துட்டு 15 ஒயர் இந்த பிங்க்கில் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, பதினஞ்சு ஒயர் பிங்க்கில் நீங்கள் கட் பண்ணணும். நான் இப்போ நெக்ஸ்ட்டு ஒயரை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை வச்சே நான் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து இப்போ 3வது ஒயர் கட் பண்ண போகிறேன். இதே மாதிரி கட் பண்ணிகிட்டே வரணும். 15 ஒயர் இதே மாதிரி ஒரே சைஸுக்கு, சைஸ் மாறாமல் நீங்கள் கட் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாங்க. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறேன். இதே மாதிரி 15 ஒயரை நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாங்க. ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா 12 ஒயர் கட் பண்ணணும். மொத்தம் 27 பூ வரும். அப்போ 27 நீளம் கொண்ட இந்த கூடை தான் நம்ம போட போகிறோம். 2 ரோலில் வந்துட்டு 27 நீளம், அகலம் வந்து 11 இது போடுவோம். சரியா? அது மாதிரி நம்ம இப்போ போட போகிறோம். அதனால நான் இப்போ வந்துட்டு ரோஸில் வந்து 15ம் ஒயிட்டில் 12ம் கட் பண்ணிக்கிறேன். இந்த கூடை போடுறது ரொம்ப ஈஸி. இது நார்மல் பேஸ்கெட்டு தான். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது டவுட் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒயிட்டில் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு என்னோடய சேனல் மூலயமா நிறையா வந்துட்டு லேர்னிங் கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறையா போட்டுட்ருக்கேன். ப்ளவுசஸ் கற்றுக்கணுனாலும் என் சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கூட பின்னுறதும் நீங்கள் கற்றுக்கலாம் இந்த சேனல் மூலமாக. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டர் பண்ணனாலும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் மேலே வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன். இப்போ
இப்போ இது மாதிரி கட் பண்ணிகிட்டே வாங்க வரிசையாக. ஓகே, இப்போ இது மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டு வரேன். நெக்ஸ்ட் வந்து டிசைனாக கூட வந்து நம்ம போடுவோம். ஸோ எல்லாமே சேனல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டே சப்ஸ்கிரைப். இப்போ நான் எண்ணிக்கிறேன் எத்தனை இருக்குது அப்படின்னு. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்குது இந்த இதில். அதே மாதிரி இதில் 15 இருக்கான்னு எண்ணிக்கிறேன். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இப்போது இதில் 15 ஒயரு, அதில் 12 ஒயரு நான் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஒயரை எடுத்து ரோஸ் கலர் ஒயரு 2ஆக சமமாக மடிச்சிட்டு இப்போ ரன்னிங் ஒயரை நான் அளந்துக்கிட்டு இருக்கேன். ரன்னிங் ஒயரை அளந்து இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுக்கணும். ஓகேவா? விட்டு இந்த மாதிரி மடக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ண ஒயருக்கு மேலே ரன்னிங் ஒயரை வைக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஒயரை எடுத்து மேலே வச்சு இந்த ரன்னிங் ஒயரோட இன்னொரு சைடு நம்ம கம்மியாக எடுத்தோம் இல்லையா, அது அடியில் இருக்குது, அதை எடுத்து இந்த ஒயருக்குள்ளே விடணும். இந்த ஒயருக்குள்ளே இப்படி விட்டுட்டு இந்த பூவை இப்போ டைட் பண்ணி விடணும். இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த ஒயரை கொஞ்சம் கீழே இழுத்து இந்த மாதிரி இழுத்து விடணும். ஓகேவா? இப்போ நம்ம கட் பண்ண ஒயரும் ரன்னிங் ஒயரும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இது கம்மியாக இருக்கணும். ஏன் கம்மியாக இருக்கணும்னா, நம்ம கட் பண்ண ஒயரில் வந்துட்டு 11 இது வந்துட்டு அகலம் போட போகிறோம் நம்ம. அப்போ அந்த அகலத்தை நம்ம கழிக்கிறோம். ஓகேவா? இந்த சைடில் போகிற ஒயருக்கு வந்துட்டு அகலம் தேவைப்படாது. அது டேரெக்டாக கூட ஏறுறப்ப ஏறிடும். அதனால் இப்போ இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குது. இப்போ நான் அதை சரி பண்ண போகிறேன். கொஞ்சம் இதை லூஸ் விட்டு இந்த சைடு கீழே இழுத்துக்கணும். கீழே சின்னதாகவும் மேலே பெருசாகவும் இருக்குது. அதனால் இப்போ திரும்ப நான் பார்க்குறேன் சமமாக இருக்கான்னு. இப்போ லைட்டாக சின்னதாக இருக்குது. அந்த லைட்டாக சின்னதாக இருக்கிறத வந்து நான் திரும்ப சரி பண்ணுறேன். இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு இப்போ ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதில் அடுத்த பூ போட போகிறோம். அடுத்த ஒயரை இந்த மாதிரி எடுத்து சமமாக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை ஒரு சுற்றி இப்போ அந்த ஒயரு எடுத்தோம் இல்லையா, கட் பண்ண ஒயரு, அதை எடுத்து மாட்டி இந்த மாதிரி மேலே போட்டுட்டு இந்த ஒயரை கொஞ்சம் லூஸ் விட்டு டைட் பண்ணணும், இழுக்கணும். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும், மேலேயும் கீழேயும். இந்த மாதிரி நான் பார்க்குற மாதிரி பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணுறேன். மேலே கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் கீழே நான் கொஞ்சம் லூஸ் விட்டு இழுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பூ போட போகிறேன். இதே மாதிரி மடக்கிட்டு நெக்ஸ்ட்டு பூ இதே மாதிரி நீங்கள் போடணும். இதையும் வந்துட்டு மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அடுத்த பூ போட போகிறேன். இப்போ அடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோஸில் 5 பூ போடுறேன். வீடியோ தெளிவாக பாருங்கள். பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு கூட பின்னுறது ஈஸியாக தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன். அது மாதிரி பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ அடுத்து இன்னொரு ஒயர் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஈக்குவலாக மடிக்கிறேன். மடிச்சுக்கிட்டு
இப்போ இதையும் அதே மாதிரி ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு அடுத்து அது மேலே வந்துட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை வச்சுட்டு ரன்னிங் ஒயரை மேலே தூக்கி வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை உள்ளே வச்சு ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக லூஸ் பண்ணி இப்படி இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி விடுறேன். இப்போ 5 பூ போட்டாச்சு. 1 2 3 4 5. இப்போது நெக்ஸ்ட்டு ஒயிட்டு எடுத்துக்கிறேன். ஒயிட்டு அதே மாதிரி சமமாக மடித்து இந்த மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி பூ போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒயிட்டு. இப்போ இதே மாதிரி சமமாக மடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒயிட் எடுத்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரி வரிசையாக போட்டு வரணும். சேம் ப்ராசஸ் தான். நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இதே மாதிரி சேமாக போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ 3 பூ போட்டிருக்கேன். இப்போ அடுத்து ஒயிட்டே தான் போடுறேன். இதே மாதிரி போடுங்க. சேம் இப்போ 5வது பூ போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி தான் போடணும். இதில் மொத்தம் 6 பூ போடுறோம் ஒயிட்டில். ஃபஸ்ட்டு 5, அப்புறம் 6 ஒயிட்டு, நெக்ஸ்ட்டு 5 ரோஸு, திரும்ப 6 ஒயிட்டு, திரும்ப 5 ரோஸு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு 5 பாக்ஸ் ரோஸாக இருக்கும், அடுத்து 6 ஒயிட் வரும், அடுத்து 5 ரோஸாக இருக்கும், அடுத்து 6 ஒயிட்டு வரும். இப்போ 6 6 12 முடிஞ்சு போயிடும். அடுத்து 3வது ரோஸ் வரும், 5 ரோஸு, அதோடு சேர்த்து 15 ரோஸ் கலரும் 12 வந்துட்டு ஒயிட் கலரும் நமக்கு கிடைக்கும். இப்போ இது 6 போட்டாச்சு. இப்போ நான் ரோஸ் கலர் எடுத்துக்கிறேன். ரோஸ் கலர் எடுத்து அதை வந்து சமமாக அது மாதிரியே மடிச்சுட்டு இது மாதிரி போட்டுக்கணும். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்துட்டு தெளிவாக பார்த்து போடுற அளவுக்கு தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் நீங்கள் தெளிவாக போடுங்க. இப்போ இதே மாதிரி தான் இது. இப்போ வந்துட்டு இந்த ரோஸில் வந்துட்டு 5 பூ நீங்கள் போடணும். இப்போ ரோஸில் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதை பார்த்து ஸ்லோவாக கற்றுக்கோங்க. நம்ம வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட்டுக்கும் கூட பின்னி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஹோல்சேலாகவும் கூட பின்னி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வேணுங்கிறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ 5 ரோஸு போட்டாச்சு, 6 ஒயிட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 5 ரோஸ் போட்டு இப்போ ஒயிட்டு போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து 6வது பூ ஒயிட்டு போட்டுட்ருக்கேன். 2வது இதில் 6 6 பிரிச்சுட்டேன் நான்.
அப்போ 12 முடிஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணது. இப்போ ஒயிட்டில் ரோஸில் வந்து 10 முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டு 5 நம்ம போடணும். இந்த டிசைன் வந்துட்டு நம்மளாக போட்டுக்கிறது தான். நீங்கள் வந்துட்டு 15 ரோஸு ஃபஸ்ட்டு போட்டு 12 ஒயிட்டையும் ஒன்றா சேர்த்து போடலாம், இல்லை ஒரே கலரில் போடலாம். அது வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுறது தான். நான் வந்துட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். கட்ட கட்டமாக வர மாதிரி, பாக்ஸ் டைப்பில் வர மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 5 ரோஸ் போடணும். நான் போட்டுகிட்டே வரேன். இதே மாதிரி தான் போடணும். அடி போடுறது வந்துட்டு சேம் ப்ராசஸ் தான் எல்லா கூடைக்குமே. அதனால் நீங்கள் வந்துட்டு அடி போடுறதுல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரே மெத்தடு தான். சாதா கூடைக்கும் அடி போடுறது, எல்லா கூடைக்குமே அடி போடுறது ஒரே மெத்தடு தான். எவ்வளோ டிசைனாக இருந்தாலும் இதே மாதிரி தான் போடணும். பூ தான் வேறையாக இருக்கும். இது நார்மல் பூ. சிவன் கண்னா சிவன் கண் போடுவோம், மல்லிகை பூனா மல்லிகைப்பூ போடுவோம், நெல்லிக்காய் மொட்டை நெல்லிக்காய் மொட்டை பூ போடுவோம். பூ தான் மாறுமே தவிர அடி போடுறது ஒன்றா தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி நீங்கள் போட்டு வாங்க. நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் நல்ல விளக்கமாகவே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே யூடியூப்லேயே பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். யார்கிட்டருந்து வேணால் எதை வேணால் கற்றுக்கலாங்க. நம்ம இதை கற்றுக்கணுமா அதை கற்றுக்கணுமான்னு யோசிக்க தேவையில்லை. கற்றுக்கிறதுக்கு வயசும் தேவையில்லை. இப்படி தான் காசு கொடுத்து தான் கற்றுக்கணும் அப்படின்னும் இல்லை. நம்ம ஃப்ரீயாக கூட யூடியூப்பில் நிறைய பேர் போடுறாங்க, அதெல்லாம் பார்த்து கற்றுக்கலாம். இப்போ நான் 5 பூ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், அதில் 5, இதில் 6, இதில் 5, இதில் 6, இப்போ இதில் 5, மொத்தம் 27 பூ இருக்குது. இப்போ இது ரெண்டையும் இப்படி ஒன்றா மடக்கி அந்த அளவுக்கே கட் பண்ணி விட்டுறேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் போடுவோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இந்த எடுத்து இந்த மாதிரி சைடில் விட்ருக்கோம் இல்லையா, அதை ஒன்றா அளந்துக்கிட்டு சமமாக அதே மாதிரி அளந்துக்கிட்டு இப்போ இதை மடக்கிக்கிறேன். அந்த மாதிரி சமமாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு இப்போ இதை அளந்துக்கிறேன். ஓகே, இதை இந்த மாதிரி மடக்கி இந்த மாதிரி வைக்கணும். வச்சு இதை அந்த மேலே சுற்றி விட்டு இப்படி தான் பூ போடணும். இப்போ போட்டுட்டு இந்த 2 ஒயரும் சமமாக இருக்கான்னு நான் திரும்ப செக் பண்ணிக்கிறேன். பூ போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இப்போ போட்டது. அதை நான் திரும்ப கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ பெருசாகிக்கிட்டு இப்போ நான் சமமாக இருக்கான்னு பார்த்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பூ போடணும். ஓகேவா, இதை அப்படியே வரிசையாக போட்டு வர வேண்டியதான். அதே மாதிரி நீங்களும் வரிசையாக போட்டு வாங்க. இந்த டைமில் இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம 11 போடுறோன்னா இந்த சென்டராக மார்க் பண்ணிவிட்டு மேலே 5 கீழே 5 போட்டு, அதாவது 5 வரிசை போட்டு 11 ஆக்கணும். அடியோட அகலம் 11 பூ 11 வரிசை கொண்ட அகலம் இது. அதனால் நான் அதை முடிச்சு போட்டுக்கிறேன். முடிச்சு போட்டு நோட் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ வந்து நெக்ஸ்ட் வரிசை நான் போட்டுட்ருக்கேன். இது 2வது வரிசை. ஓகேவா? இந்த வரிசை இல்லாமல் இன்னும் 4 போடணும். இதுக்கு மேலே சென்ட்ரு நம்ம முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே 5 இருக்கணும். அது மாதிரி இந்த சைடு 5 இருக்கணும். அப்போ தான் வந்து 11 வரும். முதல்ல வந்துட்டு நூலை வந்து வச்சு ஒயரை வந்துட்டு ஜாயின் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கு அடுத்த வரிசை நம்ம போடுறோம் அப்படின்னா அது நமக்கு ஈஸியாக அப்படியே டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். இப்போ நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்கேன்னு பாருங்கள். இன்னுமே ஃபாஸ்ட்டாக போடலாம். தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணி போடுறோம். நமக்கு போட போட அந்த ஃபாஸ்ட் வந்துடும். எந்தளவுக்கு நீங்கள் கூட போடுறீங்களோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட் வரும். உங்களுக்கு பேபி ஷவர் இருக்குது, ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும், இப்போ பேபி ஷவர் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது அந்த இதில் வந்து கொடுப்பாங்க. அப்போ வரலட்சுமி பூஜை, இந்த மாதிரி நவராத்திரி பூஜை, இந்த மாதிரி உள்ளதுக்கு வந்துட்டு நிறையா கிஃப்ட் அந்த மாதிரி வாங்கி நம்ம கொடுப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேண்ட்மேடாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வெளில போய் கிஃப்ட் வாங்கி அதை கொடுக்குறதும் ஒரே ப்ரைஸ் தான் வரும். இந்த மாதிரி ஒரு கூட வாங்கி கொடுக்குறதும் ஒரே ப்ரைஸ் தான் வரும். அதனால் நீங்கள் என்னென்னு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பாருங்கள். அது மாதிரி உங்களுக்கு ஆர்டர்ஸும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இப்படியே வரிசையாக போட்டு வர வேண்டியதான். இதே மாதிரி நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். வரிசையாக இப்படி போட்டு வாங்க. நம்மக்கிட்ட வந்துட்டு இன்ஸ்கர்ட் அவைலபிளாக இருக்குது. காட்டனில் எம்ப்ராய்ட்ரி போட்டது, மிஷின் எம்ப்ராய்ட்ரி போட்டது, அப்புறம் கூட அவைலபிளாக இருக்குது. ரெடிமேட் ப்ளவுசஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ளவுசஸ் கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்மேடாக நம்ம பண்ணுற எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்கர்ட்ஸ்லாம் வந்துட்டு விலை வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா அது விலை இன்னும் கொஞ்சமே அதிகமாக தான் இருக்குது. அதை விடவே எவ்வளோ நம்ம குறைச்சி தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நம்மள்ட்ட வந்துட்டு அந்த மாதிரி யோசிக்காதீங்க. குவாலிட்டி காட்டன், பியூர் காட்டனில் தான் கொடுக்குறோம். 100 சென்டிமீட்டரில் கொடுக்குறோம். கூடையுமே அப்படி தான் நல்ல ஒயராக போட்டு நம்ம பின்னி கொடுத்துட்ருக்கோம். ஒயரோட திக்னஸே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம பின்னும் போதே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்மள்ட்ட ப்ராடக்ட் வாங்கின யாருமே வந்துட்டு குவாலிட்டி பற்றி சொன்னதே கிடையாது. குவாலிட்டி நல்லா இல்லை அப்படி. அதனால் நீங்கள் வந்துட்டு ப்ரைஸை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ப்ரைஸுக்கு கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. கடையில் போய் நாங்கள் போய் கேட்டாலே விலை அதிகமாக தான் சொல்கிறாங்க. ஸோ அதை விட கம்மியாக நம்ம எப்படி கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்த்து கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி கற்றும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்த்தே நம்ம இதில் கற்றுக்கலாம் ஃப்ரீயாக. ஓகே, இதோட கண்டினியூஷன் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதை வந்து அந்த சைடு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன்னா அதே மாதிரி இங்கேயும் நான் முடிச்சு போட்டு வச்சுருவேன். ஓகே, இப்போ இதை வந்துட்டு அதே ஈக்குவல் அளவு கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒயரை முடிச்சு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.